ஸோ எலமெண்ட் பைண்டிங் இது வந்து நம்மளோட அடுத்த டைப். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி பைண்டிங்னா அது வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ப்ராப்பர்ட்டியை பைண்ட் பண்ணி பார்த்தோம். அக்ரிகேஷன்னா மல்டிபிள் லைன் ஐட்டம்ஸை எப்படி பைண்ட் பண்ணலான்னு பார்த்தோம். எலமெண்ட் பைண்டிங்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு மாடல் இருக்குது, ஒரு ஃபுல் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு என்டையர் லைன் ஐட்டம் இருக்குது, அதில் மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் இருக்குது. அந்த எல்லா ஃபீல்ட்ஸையும், அதாவது என்டையர் லைன் ஐட்டமையும் ஒரு ஆப்ஜெக்டாக ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு போய் பைண்ட் பண்ணிட்டோம்னா, இல்லை ஏதாவது ஒரு இதுக்கு போய் பைண்ட் பண்ணிட்டோம்னா, அது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த என்டையர் கண்ட்ரோலுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் இருக்குது, ஃபார்மில் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபார்மில் உள்ள எல்லா ஃபீல்ட்ஸுக்கும் அந்த பைண்டிங் மூலமாக ரிலேட்டிவ் கான்டெக்ட் கொடுத்து நம்ம மற்ற ஃபீல்ட்ஸையும் வந்துட்டு பைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேலையில் மல்டிபிள் ஃபீல்ட்ஸை பைண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த எலமெண்ட் பைண்டிங். இதுக்கும் அக்ரிகேஷன் பைண்டிங்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அக்ரிகேஷன் பைண்டிங் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம பண்ணுற அக்ரிகேஷன் அந்த என்டிட்டி செட்டை வச்சு அதை லூப் பண்ணி நம்ம டெம்ப்ளேட்டை லூப் பண்ணி கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். எலமெண்ட் பைண்டிங் வந்து ஒர்க் ஏரியா பைண்டிங்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிங்கிள் ரெக்கார்டில் உள்ள எல்லா ஃபீல்ட்ஸையும் ஒரு கண்ட்ரோலில் போய் எங்கெல்லாம் நமக்கு தேவையோ அந்தந்த ப்ராப்பர்ட்டிக்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எலமெண்ட் பைண்டிங். இப்போ எலமெண்ட் பைண்டிங் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இது நம்ம கிரியேட் பண்ண நம்மளோட ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபைல் தான். இதில் நம்ம வந்து இன்னொரு ஐக்கான் டேப் ஃபில்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபார் அவர் நியூ எலமெண்ட் பைண்டிங். கீழே போய்க்கிறேன். இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு இதுக்கு வந்துட்டு எலமெண்ட் பைண்டிங்னு நேம் வச்சுக்கிறேன். இதுக்கு வந்துட்டு ஒரு கீ ஒன்று கொடுத்துக்கலாம், இஎல்இன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இந்த கண்டென்ட்லாம் இதில் தேவையில்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எலமெண்ட் பைண்டிங்லாம் ஒரு என்டையர் கண்ட்ரோலுக்கும் ஒன் டைமில் பைண்டிங் கொடுக்குறது தான் சொன்னேன். ஸோ வந்துட்டு அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, கூகுளில் போய்ட்டு SAPUI5 எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் போய்ட்டு ஃபார்முன்னு நம்ம சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் ஃபார்ம் சிம்பிள் ஃபார்ம் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து இது எல்லாமே ஒரே கண்ட்ரோல் தான். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃப்ராக்மெண்ட்டில் போய் பார்க்குறேன். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரிட் ஒன்று வச்சுருக்காங்க. கிரிட்டு கீழே கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. கண்டென்ட் கீழே சிம்பிள் ஃபார்ம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இதை ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த சிம்பிள் ஃபார்மோட லாஜிக்கை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். நம்மளோட வியூக்கு போயிட்டு இதை அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பியூட்டிஃபை கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து ஃபார்மை காப்பி பண்ணியிருக்கோம். இது வந்து ஜஸ்ட் சிம்பிளாக வந்து நேம் கொடுத்துக்கிறேன். ஐடி ஃபார்முன்னு நேம் வச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு ஐடி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா, நேம் இருக்குது, நேம் இருக்குது, ஸ்ட்ரீட் நம்பர் இருக்குது, சிப் கோட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த டேட்டாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட சர்வீஸ் என்ன சர்வீஸ் நம்மள்கிட்ட இருக்கோ அந்த சர்வீஸில் உள்ள டேட்டா வச்சுக்கலாம். ப்ராடக்ட் செட் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ப்ராடக்ட் செட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்னென்ன நேம் தேவையோ அதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இந்த ஜேசனை தூக்கி விட்டுறேன். ஸோ நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இங்கே வந்துட்டு ப்ராடக்ட் ஐடி இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ஐடி எடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் ஐடி சப்ளையரோட நேம் பதிலாக ப்ராடக்ட் ஐடி போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு இந்த சப்ளையர் ஐடி இருக்குது, சப்ளையர் நேம் இருக்குது, சப்ளையர் நேம் எடுத்துக்கலாம். சும்மா ஜஸ்ட் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் போடுறேன், ஸ்ட்ரீட்லாம் வேணாம். ஸோ சப்ளையர் நேம் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு பைண்டிங்கில் வந்துட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சப்ளையர் நேம் கொடுத்துட்றேன். வேறு ஏதாவதுனா வெயிட் யூனிட்டு, USD கரன்சி கோட் எடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு கரன்சி கோட், இங்கே வந்துட்டு சும்மா கரன்சி கோட்னு கொடுத்துக்கிறேன். கண்ட்ரி இருக்குது, கண்ட்ரிக்கு பதில் இங்கே லாங்குவேஜ் நேம் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது, இதை சும்மா கொடுத்து வச்சுக்கலாம். நேம் லாங்குவேஜ் சும்மா லாங்குவேஜ்னு இருக்கட்டும். இங்கே நேம் லாங்குவேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணணும். சிம்பிள் ஃபார்ம் எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா எஃப்லேருந்து வருது. எஃப்ங்கிறது என்னென்னா இங்கே பார்த்தா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா XML நேம் ஸ்பேஸ் எஃப். இது வந்து எந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா SAPUI.layout.formலேருந்து வருது. ஸோ இது வந்து நம்ம இம்போர்ட் பண்ணல. ஸோ இதை இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளோட நேம் ஸ்பேஸில் போயிட்டு
இந்த நேம் மாதிரி கொடுத்துடணும். ஸோ இந்த எஃப்ங்கிறது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா அந்த எஸ்ஏபி யூஐ டாட் ஃபார்ம்லேருந்து வருது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம இப்போ வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபார்ம்னா அதுக்குள்ளே மல்டிபிள் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட்டே இத்தனை டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இதுக்கெலாம் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வரும். அந்த தான் நம்ம இப்படி கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்துட்டு நம்ம எலமெண்ட் பைண்டிங் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பைண்டிங் வந்து ரிலேட்டிவ் பைண்டிங் கொடுத்துட்டோம். ரிலேட்டிவ் பைண்டிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் ப்ராடக்ட் ஐடி, சப்ளையர் நேம், கரன்சி கோட். இப்போ வந்துட்டு எலமெண்ட் பைண்டிங்கை எப்படி நம்ம இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுங்கிறது இப்போ கண்ட்ரோலர் போகணும். கண்ட்ரோலர் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு எல்சிஃப் பார்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம டேப் கண்ட்ரோலுக்கு இது கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு எலமெண்ட் whenever we are selecting எலமெண்ட் இது உள்ளே வரும். ஸோ மாடல் செட் பண்ணியாச்சு. ஜேசன் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் டாட் ஜேசன் தான் அந்த ஃபைல் லோக்கலாக சேவ் பண்ணி வச்சுக்கோம். அதுலேருந்து எடுத்துட்டோம். ஸோ இது மாடல் செட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எலமெண்ட் பைண்டிங் சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோன்னா நம்ம வந்துட்டு இந்த ஐடியை நம்ம கெட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஃபார்முடைய ஐடியை. ஸோ ஐடி ஃபார்ம் எடுத்துக்கிறேன். திஸ் வேர் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். திஸ் டாட் கெட் வியூ டாட் பை ஐடி கொடுத்துட்டு இதில் வந்துட்டு நம்மளோட ஃபார்ம் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபார்ம் வச்சு டாட் என்ன பண்ணோன்னா ஃபார்ம் டாட் என்ன பண்ணோன்னா பைண்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஃபார்ம் டாட் பைண்ட் எலமெண்ட்ங்கிறது சின்டாக்ஸு. இதில் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து நம்மளோட பாத் கொடுக்கணும். பாத் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராடக்ட் டாட் ஜேசனில் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரி செட்டுங்கிறது, அதாவது பாத் ஸ்லாஷ் அக்ரி செட் ஸ்லாஷ் இதில் எத்தனாவது வேரியபிள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு இப்போ ப்ராடக்ட் டாட் ஜேசனில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு ரெக்கார்ட், இது வந்து ரெண்டாவது ரெக்கார்ட், இப்படி வந்துட்டு 100-150 ரெக்கார்டு இருக்கும். இல்லை எவ்வளோ ரெக்கார்ட்னாலும் இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது இன்டர்னல் டேபிள் கிடையாது. இது ஒர்க் ஏரியா மாதிரி எலமெண்ட் பைண்டிங்கிறது. இது எத்தனாவது ஒர்க் ஏரியாங்கிறத நம்ம தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 0 கொடுக்குறேன். 0னா அது எதை ரெஃபர் பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு ரெக்கார்டை தான் ரெஃபர் பண்ணணும். ஸோ இந்த ப்ராடக்ட் HD1000ங்கிறது தான் நமக்கு அவுட்புட்டில் வரும். ஸோ 1 தேவைன்னா 1 கொடுக்கணும். ஸோ வந்துட்டு இது ஒரு ஒர்க் ஏரியா மாதிரி. ஃபஸ்ட்டு நம்ம அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை பைண்ட் எலமெண்ட்டில் இந்த மாதிரி பார்த்து கொடுத்துட்டோன்னா அந்த அக்ரிகேஷன் பார்த்து கொடுத்துட்டோன்னா இது எடுத்து கொண்டு போயிட்டு இது இங்கே வந்து நம்ம அவுட்புட்டில் காட்டும். இப்போ நம்ம வந்து எல்லாமே பண்ணிட்டோம். ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம் நம்ம அவுட்புட் வருதான்ட்டு. நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். வருது, லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ லோட் ஆகுது. ஓடேட்டாலாம் கால் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து டேபிள் கண்ட்ரோலுக்குள்ள ஓடேட்டா கால் பண்ணியிருக்கோம். அதனால் அது டைம் எடுத்துக்குது. இவ்வளோ நேரம் எடுத்துக்காது. என்னென்னு பார்த்துலாம். 8 எரர்ஸ் இருக்குது. சின்டெக்ஸ் எரர். இஃப் அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் காட்டுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ எரர் காட்டுது. நம்ம வந்துட்டு வியூ 1ல் தான் எரர் காட்டுது. ஓகே, சாரி, இங்கே எல்ஸ்க்கு வந்து இ போடல. ஓகே, இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணலாம். அதான் அங்கே எரர் காட்டியிருக்கு. லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. நம்ம நியூவாக க்ரியேட் பண்ண அந்த டேபும் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடி வந்துருச்சு, எஸ்ஏபி வந்துருச்சு, யூஎஸ்டி வந்துருச்சு, இஎன் வந்துருச்சு. இந்த ப்ராடக்ட் ஐடிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை ரெஃபர் பண்ணுது. ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா இங்கே வந்து 0 கொடுத்துருக்கோம். ஸோ வந்துட்டு நம்மளுடைய எலமெண்ட் பைண்டிங்கில் இண்டெக்ஸ் வந்து 0 கொடுத்துருக்கோம். இப்போ நான் 1ன்னு கொடுத்தேன்னா அது வந்துட்டு என்ன பண்ணுன்னா இதில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இதை ரெஃபர் பண்ணும். HT1001ன்னு கொடுக்கும். ஸோ இதை என்ன பண்ணலாம், நம்ம டைனமிக்காக வந்து செட் பண்ணி இதோட அவுட்புட்டை வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த HT001ங்கிறது வரணும். HT1001ன்னு வருது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வியூவில் போயிட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு இன்புட் கொடுக்குற மாதிரி ஒரு இது செட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஃபார்மு கீழே வந்துட்டு இன்புட் டெக்ஸ்ட்லாம் தேவையில்லை. இன்புட்டுக்கு வந்துட்டு ஐடி மட்டும் வச்சுக்கிறேன். ஐடி வேல்னு வச்சுக்கிறேன். இதில் இன்புட் கொடுக்கலாம். ஸோ வந்துட்டு இன்புட் கொடுத்தோன்னா ஒரு பட்டன் ஒன்று வச்சுக்கிறேன். பட்டனில் வந்துட்டு டெக்ஸ்ட் அப்டேட் எலமெண்ட் பைண்டிங்னு வச்சுக்கிறேன். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா அண்ட் ப்ரெஸ் ஆன் எலமெண்ட்
பாயிண்ட்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று நம்ம எழுதணும். இதில் என்ன எழுதணும்னா ஃபங்க்ஷன் கம்மா போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்ன எழுதணும்னா நம்ம இதே தான் எழுதணும். பட் இங்கே வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு இது போடணும். இங்கே வந்து என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னால் இந்த இடத்துல 1க்கு பதிலாக நம்ம என்ன கொடுப்போம்னா ஸோ இந்த என்டையர் ஸ்ட்ரிங்கையும் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு வேர் பாத்துன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு இப்படி வச்சுட்டு ப்ளஸ் கன்காட்டினேஷனுக்கு வந்து இதுதான். இங்கே என்ன பண்ணணும்னா this dot get view dot yd dot get value கொடுத்துட்டோம்னா அங்கே by id என்ன by idன்னு பார்த்தீங்கன்னா இது கொடுத்த ஐடி வேல். ஸோ இங்கே நம்பர் நம்ம கொடுப்போம். எத்தனாவது வேல்யூவை நம்ம எடுக்கணுமோ அதை இங்கேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஐடி வேல்யூ கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு வேல்னு கொடுத்துக்கலாம். இந்த வேல்யூவை வந்துட்டு இங்கே கன்காட்டினேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பாத் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு பாத்தை வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துடலாம். பைண்ட் எலமெண்ட்டில் பாத்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன வரும்னா ஒரு இன்புட் பாக்ஸ் வரணும், ஒரு பட்டன் வரணும். அந்த பட்டன் இன்புட் பாக்ஸில் நம்பர் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ நமக்கு காட்டுறது வந்துட்டு 1வது இது காட்டுது. ஸோ நான் வந்துட்டு இங்கே 1 கொடுக்குறேன். இப்போ வந்து HT001ன்னு வருது. 2 கொடுத்தா 1002 ஆகுது. அப்புறம் வந்துட்டு ஒரு 5 கொடுக்குறேன். இங்கே வந்துட்டு 10ஆக மாறிடுச்சு. ஸோ இப்படியே வந்துட்டு நான் 10 கொடுத்தேன்னா அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதாவது எலமெண்ட் பைண்டிங்னா என்னென்னா நம்ம வந்துட்டு இந்த என்டையர் எலமெண்ட்டையும் ஒரு கண்ட்ரோலுக்கு ஃபுல்லாமே பைண்ட் பண்ணிடலாம். அது மூலமாக நம்ம ரிலேட்டிவாக வந்துட்டு இங்கே க்ரியேட் பண்ணுற எல்லா ஃபீல்ட்ஸுக்குமே நம்ம பைண்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அங்கே பண்ணியிருக்கோம். இப்போ 100ன்னு கொடுத்தேன்னா 100th ரெக்கார்டில் உள்ள டேட்டாவை கொண்டு வரும். ஸோ எலமெண்ட் பைண்டிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலமெண்ட் பைண்டிங், ப்ராப்பர்ட்டி பைண்டிங், அக்ரிகேஷன் பைண்டிங் ஃபுல்லாமே நமக்கு இப்போ வந்து கிளியராக புரிஞ்சிருக்கணும். இந்த 3 பைண்டிங்குமே வந்துட்டு நம்ம டெவலப்மெண்ட் பண்ணும்போது ரொம்பவே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். அபாப்பராக நம்ம வெப் சர்வீஸ் அதாவது ஓடேட்டா சர்வீஸ்லாம் ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். அது ஒரு மேட்டரே இல்லை. நம்ம க்ரியேட் பண்ணுற ஓடேட்டா சர்வீஸை நம்ம ஃப்ரண்ட் எண்டில் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். தேங்க்யூ.